பார்வதி, உன் அண்ணன் பிறந்தது இன்னைக்கு அருமை தங்கைக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இந்தாமா. இதெல்லாம் எனக்கு எது கண்ணா? வேண்டாம். பார்வதி, என் மன திருப்திக்காக இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். உங்க அன்பு ஒன்னிருந்தா போதுமே, சன்மானம் எதுக்கு? அப்படி சொல்லாரு. நீ இதை வாங்கிக்கத்தான் வேணும். நான் இருக்கிற வரைக்கும் நீ நல்ல புடவை கட்டி நகை அணிஞ்சு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தா தான் என் மனசு சந்தோஷப்படும். வாங்கிக்க. இப்பவே நீ இதை கட்டிக்கணும். நான் மறுபடியும் வந்து பார்ப்பேன். வரதராஜ அண்ணாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? இதை கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துட்டு இப்பதான் வெளியே போறாங்க. நீங்க பாக்கலையா? இந்தாங்க. பார்த்தேன். பால் பாயாசம் வச்சு கொடுத்து அனுப்பி இருக்க கூடாது. நீ ஏன் அதுக்குள்ள போயிட்ட? பார்வதி, எத்தனை நாளா இந்த நாடகம் நடக்குது? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றத விளங்கலையா? இப்படி வந்து போக வசதியா இருக்கும் வரதராஜ முதலியார் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரோ? யாரும் சந்தேகப்படாமல் இருக்கத்தான் அண்ணன் தங்கை இன்னும் உறவும் வச்சுக்கிட்டீங்களோ? எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? நான் தான் உனக்கு முதல்ல சொன்னேனே, உனக்கு பிடிச்ச ஆளோடு சேர்ந்து மாளிகையில தங்கி மஞ்சத்திலே புரண்டு குஞ்சு குலவி ஊரறிய உல்லாச வாழ்க்கை நடத்துன்னு. அதை விட்டுட்டு திறமளவிலேயே இந்த கபட நாடகம் போடணும். சுவாமி, உங்கள் வாயால் இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். உங்கள் தர்ம பத்தினியை சந்தேகிக்காதீர்கள். நீயா தர்ம பத்தினி? அடி மாய்மார கள்ளி, உன் கள்ள காதல் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு திகைக்கிறியா? சுவாமி சுவாமின்னு அழைத்து என்னை ஏமாற்றலாம் நான் நினைக்கிறேன். என் கண்ணிலே மண்ணை தூவத்தானா கனிமொழிகள் பேசி பசப்பினேன். அம்பிகா, உன் பக்தை போடும் பகல் வேஷத்தை பார்த்தியா? சிற்றின்ப வாழ்வுக்கு ஆசைப்பட்டு கண்ணியத்தை இழந்து கற்பை விலக்கி விட்டு கணவன் மனமடைந்து போகும்படி செய்யும் அவள் சாகசத்தை பார்த்தியா? அம்பிகா, இங்கு நடந்த உண்மையை என் சுவாமிக்கு நீ தான் சொல்ல வேண்டும். நீ ஆடு ஆட்டத்துக்கு அம்பிகை வேற சாட்சிக்கு அழைக்கிறியா? மற்றொரு முறை அப்படி சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக என்னை கொன்று விடுங்கள், என்னை கொன்று விடுங்கள். உன்னையே நான் கொல்லணும். அவனோடு சேர்ந்து நீயாவது சுகமாகிடு, நான் எங்கேயாவது தொலைஞ்சு போறேன். உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உங்களை போக விட மாட்டேன். விடு என்ன? விட மாட்டேன். விடுறியா இல்லையா? முடியாது. என் கோபத்தை தூண்டாதே, மரியாதையா விலகி விடு. என்னை கொல்லுங்கள், நான் உங்களை போக விட மாட்டேன். சுந்தரம், என்ன இதெல்லாம்? வந்துட்டியா? வா, பணத்திமிர் படைத்தவனே, பரிசு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனையோ? இதோ உன் ஆசை நாயகி. போ, இனிமேல் பயமின்றி நடத்துங்கள் உங்கள் இலைகளை. அந்த உத்தமையை அப்படி சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல்! இனி ஒரு முறை அப்படி சொல்லாது. அடி, நன்றாக அடி. நான் இந்த உத்தம பத்தினியை கட்டிக் கொண்டதற்கு நீ ஒரு கண்ணத்தில் மட்டும் அடித்தது போதாது, மறுகண்ணத்திலும் அடி. அடி. ஏன் மலைக்கிறேன்? நான் இனிமேல் உங்கள் வழிக்கே வரவில்லை. நான் எங்கேயாவது போகிறேன். சுந்தரம், உன்னை நான் சும்மா விட போவதில்லை. என்ன என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை நிறைவேற்ற எனக்கு சம்மதம். ஆனால் பார்வதியை என் உடன் பிறந்த தங்கையாக நினைக்கிறேன் என்பதை மட்டும் நீ சந்தேகிக்காதே. அதை நீ நம்பவில்லையானால் என்னை இப்பொழுதே கொன்றுவிடு, என்னை இப்பொழுதே கொன்றுவிடு. சுந்தரம், என்ன இது? நான் காண்றதென்ன கனவா? இது பார்வதி இருக்கிற வீடுதானா? சின்னையா, என்னை மனிதனாக்கி இந்த மகா உத்தமியை என் உடன் பிறந்த தங்கையாக பாவித்து என் பிறந்த தினத்திற்காக நான் கொடுத்த பரிசை தவறாக நினைத்துக் கொண்டு பார்வதியை அடித்து துன்புறுத்தி விட்டு வெளியே கிளப்ப துடித்து விட்ட இந்த சுந்தரத்தை பார் சின்னையா. சுந்தரம், பார்வதியவா நீ சந்தேகிச்சு? இப்பேற்பட்ட கீழான குணமுடைய சந்தேக பிராணியா நீ எப்ப இருந்தப்பா மாறின? உன்னாலும் பார்வதியாலும் தான் உன் சித்தப்பா குடும்பம் திருந்தரும் நான் நினைச்சதுக்கா நீ இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்க? அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே நீ. அந்த வாசனை லேசில போகுமா? இந்த கற்புக்கரசி மீது சந்தேகம் வரலாமா உனக்கு? பார்வதி மேல பழி சொல்றவங்கள இந்த பூமி பொறுக்காது.
பார்வதி மேல அநியாயமா சந்தேகம் கொள்ற நீ ஒரு பத. அப்போ ஊர்ல பேசுறதும் என் காதுல விழுகிறதெல்லாம் பொய்யா? அடச்சே, காதலை விழறல சத்திய வாக்கு நினைச்சிட்டியா? சுந்தரம், இந்த சண்டாள சமூகம் நல்லவர்களை இகழும், நாசகாரர்களை புகழும் உனக்கு தெரியாதா? பார்வதி உன்னை ஏமாத்தணும்னா எப்பவே செஞ்சிருக்கலாமே. உன் சுகமே தன் சுகம், பதிசேவையே தன் பணின்னு கருதி வறுமையையும் துன்பத்தையும் துணையாக கொண்டு உன்னோட கஷ்டப்பட்டு வாழ்ந்ததற்காகவா நீ இப்படி அவளை பதறடிச்ச? வரதராஜனின் சகோதர வாஞ்சியை புரிந்து கொள்ள முடியாத சண்டாளனாகவா நீ மாறுறது? பார்வதி பெண்மையின் வடிவம், நாட்டின் தவப்பயன், உனக்கு வாய்த்த மனை விளக்கு. அங்கே பார், பால்வடியும் அந்த முகத்தை பார். அந்த திருவதனத்தில் துளியாவது கலங்கம் தென்படுகிறதா பார். மனசில்லாத அந்த புனிதவதியை நன்றாக பாரடா அறிவு கெட்டவனை. பார்வதி, சுவாமி, பார்வதி, சுவாமி, பார்வதி, சுவாமி, பார்வதி, 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 என் பேசும் தெய்வமே, வாழ்வின் மணிவிளக்காக எனக்கு வந்து வாய்த்த உன்னை சந்தேக பேயின் சதியால் நாசமாக்கி உன் வாழ்வையே பாழாக்க இருந்த இந்த மடையனை மன்னித்து விடு பார்வதி. சுவாமி. யமதர்மராஜனே, யமதர்மராஜனே, இனியும் ஏன் தாமதம்? இல்லற வாழ்க்கை எனக்கு போதும். நான் செய்த பாவமும் பட்ட வேதனையும் எனக்கு போதும். அந்த பாவிகளா திரும்பி வந்து விட்டால் என்னை உயிரோடு கொண்டு விடுவாளே. அதற்கு முன்னால் என்னை நல்ல கதிக்கு கொண்டு வைத்த நீதி தேவா. என்னங்க இது? ஐயோ, என் உயிரை கொண்டு போக வந்து விட்டாளே. நீதி தேவனே, உனக்கு கருணை இல்லையா? செத்து போயிட்டா நினைச்சேன், திரும்பி வந்துட்டாளே. அடி பாவி, என்னை தொடாதே. கணவன், குடும்பம், வீடு, வாசல், மாடு, மனை எல்லாவற்றையும் உதிரை தள்ளிவிட்டு வெளியேறிய நீ மறுபடியும் திரும்பி வந்து விட்டாயா? என் முன் நிற்காதே, என் வைராக்கியத்தை கலைக்காதே. ஜெய் ஆஞ்சநேயா. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்க வார்த்தையை மீறி நான் நடக்கவே மாட்டேன். நான் செய்த தவறுக்கு நீங்க ஏன் உயிரை மாற்றி? எதுக்காகவா? உன்னை கட்டிக்கொண்ட பாவத்திற்காக. கணவனுக்காக மனைவி உயிர் தியாகம் செய்தது அந்த காலம், மனைவிக்காக கணவன் உயிர் துறப்பது இந்த காலம். இனிமேல் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எதற்கும் துணிந்து விட்டான் இந்த கோதண்டம். சொன்னையா, சொர்க்கவாசல் இப்ப திறந்திருக்குமா? இன்னொரு 5 நிமிஷத்தை திறந்துரும் தம்பி. இப்ப நீ உயிர் விட்டா அங்க போறதுக்கு டைம் சரியா இருக்குமா? ஐயோ, நான் சொல்றதை கேளுங்க. இல்லைன்னா என்னையும் உங்க கூட அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. ஐயோ, பெண்பாவை என்ன பிடிச்சுக்குமே, அப்புறம் எனக்கு நரகம் தான் கிட்டும். என்ன நிம்மதியா சாக விட மாட்டியா? சின்னையா, அதோ வான வீதியிலே நின்று கொண்டு சப்த கன்னிகைகள் என்னை அழைக்கின்றார்கள். நில்லுங்கள், இதோ வந்து விட்டேன் வனிதா மணிகாள். இந்த பாருங்க, இனி உங்க பேச்ச மீறி நான் நடக்கவே மாட்டேன். உங்களுக்கு பணிவிட செய்யறதா என்னுடைய கடமை. என்ன மன்னிச்சிருங்க. இல்லைன்னா நானும் உங்களோட இப்பவே உயிரை விட்டுறேன். சின்னையா, நான் உயிரோடு இருக்கும் போது ஒரு நாள் கூட என்கிட்ட அன்பா பேசாதேவ என் கூட இப்ப உயிரை விட்டுட போறாளா? முடியவே முடியாது. நான் சென்று வருகிறேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஐயோ, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? உயிரும் பிரிஞ்சாச்சு, சொர்க்க வாசனம் திறந்தாச்சு. ஐயோ, வாத்தியாரா வந்து எனக்கு மாலையிட்ட நீங்க இப்படி என்ன சரியா தவிக்க வச்சுட்டு போயிட்டீங்களே. அம்மா, அம்மா, இங்க வந்து பாருமா. சின்னையா, என்ன இதெல்லாம்? ஐயோ, இப்படி போயிட்டியே. சரியான மனைவி வாய்க்கலன்னு அந்த லோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரம்மா. அம்மா, ஒருவேளை நம்ம ஐயா கூப்பிட்டாரோ என்னமோ. ஐயா, பெரிய ஐயா. அம்மா, உன் மருமகனுக்கு நானா யமனா வந்து வாய்க்கணும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதானா? ஐயோ, இனி உங்களை பிரிஞ்சு நான் இந்த பூமியில இருக்க மாட்டேன். பாவி இருக்க மாட்டேன், பழிகாரி இருக்க மாட்டேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. சின்னையா, 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 என்ன நிஜமாவே கொருடுவா போல் இருக்குது. கொல்றதா? இப்ப தாப்பா உனக்கு உயிர் கொடுக்கறா உன் மனைவி. சாகரத்துல கூட பார்த்தாங்க. என்ன இப்படி ஏமாத்தணும்? இந்த ஆம்பளைங்க புத்தி இப்படித்தான் போல் இருக்கு. சின்னையா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துக்கு ஏறிக்கிச்சு போல் இருக்க. பிறவி குணத்துக்கு மட்டை வச்சு கட்டினா தீரவா போகுது? இல்ல இல்ல, நான் மாறிட்டேன். எனக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே நான் அப்படி எல்லாம் நடக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சின்னையா, மன்னிக்கலாமா? அட மன்னிச்சிருப்பா. எழுந்துரு. இன்னும்
எழுது எழுது எழுது. இன்னும் ஒரே ஒரு தரம். அடட, என்னப்பா இப்படி ட்ரில் வாங்குற? எழுது. அத்தை கால விழு. புருஷ மனசு கோணாம நடந்து மகராசியா இருமா. ஐயோ, சின்னையாவுக்கு. ஐயோ, நீ ஒண்ணுமா வேண்டாம்மா, கால் என்னத்துக்கா வேண்டுமா? நீங்க 2 பேரும் அன்றில் பறவை போல ஆடி பாடி ஆனந்தமா 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். அவ்வளவுதாம்மா எனக்கு ஆசை. அரே சின்னையா, அந்த பொண்ணா காலிலே விழுந்தது அப்படின்னு அவ அம்மாலே நம்ம காலிலே விழ சொல்லு. அட பாவி, எங்க வீட்டை விட்டு துரத்துனதும் இல்லாம இங்க வந்து உன் காலில் என்ன விழுந்து சொல்ற? அரே பியாரி, கோபத்திலையும் படா ஷோக்கா இருக்கி. பெரியம்மா, அந்த ஆளை நம்ம கவனிச்சுக்கிறான். அரே கசரத்ராம் ஜட்காமல் சே. அரே நம்மளுக்கு பெரியம்மாவை நிம்பல் என்ன சொன்னா நிம்பளை சும்மா விடுறான் இல்லையா? தேக்கோ. அப்பா, நீங்களா? பின்ன நான் உங்க பாட்டை நான் நினைச்சேன். இந்த வேஷத்துல எவ்வளவு நாள் மறைஞ்சிருந்தீங்க? நான் தெரியாதனமா ஏதோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்பா. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் வீராஞ்சனேயா. சின்னையா, பெரியய்யா, என்ன ஆச்சரியம், எல்லாம் அடியோட மாறி போச்சே. பெண்கள் திருந்திட்டா எல்லாம் மாறிடாதா பின்ன? பெரியய்யா, இன்னோட எல்லாம் சரியாயிடுதுங்க ஐயா. கதா திருந்தியாச்சு. நம்ம பெரியம்மா கூட வீடே கலகலன்னு இருக்கு தெரியலீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பார்வதி செஞ்ச பூஜாபரம் தாங்க. நம்ம பார்வதிக்கும் சுந்தரத்துக்கும் நான் ரொம்ப கொடுமை செய்துட்டேன். அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். அப்புறம் ஏன் தாமசம்? புறப்படுங்க, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். பார்வதி, அத்தே, ஏன் தெரியுமா, உனக்கும் சுந்தரத்துக்கும் நான் பொறுக்க முடியாத கொடுமை செய்துட்டேன். இந்த பாவிய மன்னிச்சிருமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. செய்யற தவிர திருத்திக்கிறது தான் நல்லவங்க இயல்பு. தம்பி சுந்தரம், நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு புறப்படுங்க. நல்லது சின்னம்மா. பெரியய்யா, சின்னையா, பார்வதி போல வீட்டுக்கு ஒரு பெண் இருந்தா செதறி போன குடும்பம் ஒண்ணு சேரும். அந்த வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஆமா ஐயா, எல்லாம் அம்பிகையின் திருவருள். அவள் பாக்கியம்தான் நம் எல்லோரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு. எல்லாம் அந்த முருகன் செயல்.